ஒரு பாதம் நான் பணிந்தேன் வருக வருகவே பாதம் நான் பணிந்தேன் வருக வருகவே வாணி கருவாணி மகனாரதரே வருகைகள் வரமாகும் தவமுனியே வருகைகள் வரமாகும் தவமுனியே அகமகிழ்ந்து போற்றுகின்றோம் தவமுனியே ஒரு பாதம் நான் பணிந்தேன் வருக வருகவே வாணி கருவாணி மகனாரதரே எம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையர் பெருமை கொள்ளவே அலைவடிவாய் திகழும் உங்கள் வடிவம் காணவே எம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையர் பெருமை கொள்ளவே கற்றறிந்தேன் காவியத்தை உம்மை காணும் பாகியமதை நான் அடைந்தேன் மேன்மை காணவே பாதம் நான் பணிந்த வருக வருகவே வாணி கலைவாணி மகனாரதரே மகனாரதரே மகனாரதரே. எங்க அனைவருக்கும் நல்லாசி தர வேண்டும் சுவாமி. வேடுவை குலத்தலைவர் மகளே, வந்தாரை வரவேற்க வேண்டிய பண்பு ஒன்றாமல் வந்த மாமனிவருக்கு எப்படி வரவேற்பு கொடுக்க வேண்டும் என்ற பண்போடு எனக்கு வரவேற்பு கொடுத்திருக்கின்றாய். அரையாண்டு முகம் காக்க, ஓராண்டு கரங்கள் காக்க, 1.5 ஆண்டு கண்கள் பார்க்க, மாசம் 10 உண்டாக உனக்கு வாழ்த்துக்கிறேன் அம்மா. நன்மகளே, செந்தமிழ் மகளே, நாரதன் ஆசிதந்தே நன்மகளே, செந்தமிழ் மகளே, நாரதன் ஆசிதந்தே ஆவிரிய கேளுடைய பேசுகிற நன்மகளே, செந்தமிழ் மகளே, நாரதன் அம்மா, உன்னை பார்க்க வந்தவருடைய காரணம் ஆலோலம் ஆலோலம் சோ என்று உன் குரல் கேட்டது. வந்தேன், உன்னை பார்த்தேன். உன்னிடத்தில் சில விவரங்கள் கேட்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். கேட்டால் பதில் சொல்வாயா? சுவாமி, தாங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ஏன்னா முக்காலம் உணர்ந்தவர் நீங்க. நடப்பது நடக்க போறது நடந்து முடிஞ்சது எல்லாமே உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் கூட இந்த சின்ன பிள்ளை என்கிட்ட வந்து உங்ககிட்ட ஒரு சில விவரம் கேட்கிறமா, கேட்டா பதில் வருமானு கேட்டீங்க. ஏன்னா கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதில் முறைப்படி நட கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க. கேளுங்க. ஏதோ சிற்றனுப்பி எட்டியவர் பதில் சொல்ல காத்துக்கிட்டு இருக்கேன். தெரியாத வார்த்தை கேட்டீங்கன்னா பெரியவங்க நீங்க இருக்கீங்க. உங்ககிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் சுவாமி. சபாஸ், இந்த பணிவு தான் உன்னிடத்தில் ரொம்ப பிடிச்சிருக்கு. கேளுங்க சாமி, தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன். தெரியாத தங்களிடமே கேட்டு தெரிந்து கொள்ளுங்க என்று சொல்கிறாயே, இந்த பணிவு உன்னை உயர்த்துமாமா? நன்றி சுவாமி. மண்டு பிடிக்க கண்டு மொழிமாவே ஞான நினைத்தான் உணர்ந்த சுவாமி, ஞான நினைத்தான் உணர்ந்த சுவாமி, நாடுமலை நாடு நாடு எது? தொண்டை நாடு சுவாமி. நகரம் குறிஞ்சிலம். உன்னுடைய குலக்கடவுள் முருகப்பெருமான். ஓ, செய்வது காவல். ஓ, குலக்கடவுள் முருகன். ஆமா சுவாமி. முருகனை வணங்கித்தான் இந்த காவலுக்கு வந்திருக்க. ஆமா சுவாமி. உண்மைதான். நீ முருகனை வணங்கி வந்திருக்க, நான் பெருமாளை வணங்கி வந்திருக்கேன். நீ சைவம், நீங்க வைணவம். ஏன்னா பெருமாள் எவ்வளவு பெரிய காரியங்கள் எல்லாம் பக்தருக்காக செய்திருக்கிறான் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பகவான் பெரிதா பக்தன் பெரிதா என்றால் பக்தன் தான் பெரிது. பெரிது புவனம் பெரிது, புவனமோ
நான்முகன் படைப்பு நான்முகனோ கரியமால் உந்தியில் வந்தோன் கரியமாலோ அலைகளில் திருந்தோன் அலைகடலோ குறுமுனியின் கலசத்தில் அடக்கம் குறுமுனியோ கலசத்தில் பிறந்தவன் கலசமோ புவியில் சிறுமன் புவியோ அரவனுக்கு ஒருதலை வாரம் உமையவளோ இறையுள் அடக்கம் இறைவனோ தொண்டருள் அடக்கம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பக்தன் தான் பெரியவன் என்பது காட்டுவதற்காக பெருமாள் செய்த காரியங்கள் எப்படிப்பட்டது தெரியுமா? சாதாரண ஒரு யானைக்கு மோட்சம் கொடுத்திருக்கின்றான். ஒரு மன்னனாகப்பட்டவன் அவனுடைய பெருமாள் பக்தன் பெருமாளுடைய ஆலயத்துக்கு செல்லும் பொழுது யானை ஊட இருக்கும் பொழுது யானையை பார்த்து அவனுடைய அஜாக்கிரதையாக காலில் எட்டி உதைத்து சென்றார். அங்கிருந்து அகத்திய முனிவராகப்பட்டவர் கஜேந்திரனை உதைத்து விட்டு செல்கிறானே எவ்வளவு பெரிய தவறான செயல் என்று அவன் அடுத்த பிறவிலே யானையாக பிறக்க கடவுள் என்று சாபத்தை கொடுத்தான். அவனும் அடுத்த பிறவிலே யானையாக பிறந்து திரிகூட மலையிலே யானைகளுக்கெல்லாம் தலைவனாக வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் தன்னுடைய யானை கூட்டங்களோடு தண்ணீர் அருந்துவதற்காக தடாகத்தில் போகும் பொழுது ஏற்கனவே சாபத்தால் அங்கு முதலையாக இருந்த ஒருவன் அந்த யானையை தன் காலை பற்றி கொண்டது. ஏன்னா யானைக்கு தரையில் இருக்கும்போது தான் பலம், தண்ணிக்குள்ள முதலைக்குத்தான் பலம். அதனால் எவ்வளவு முயற்சி செய்யணும், அதனால் விடுபட முடியவில்லை. இறுதியாக ஆதி மூலமே என்று அந்த யானை சொல்லியது. அப்பொழுதுதான் பெருமாள் பார்த்தால் என்ன இருந்தாலும் நம்மளுடைய பக்தன் அல்லவா என்று தன்னுடைய கையில் இருந்த சக்கராயத்தை ஏறி அந்த முதலையை திறத்தை கொய்து அந்த யானையை காப்பாற்றினார். யானைக்கு மோட்சம் கொடுத்து பெருமாள் எம்பெருமானாகப்பட்டவன். ஏ சுவாமி, அதே பக்தனுக்காக போன உயிரையே திரும்ப கொடுத்தாரோ இல்லையா எம்பெருமான் சிவபெருமான். என்ன காரணம்? சுந்தரமூர்த்தி ஆகப்பட்டவர் என்ன பண்ணாரு? இப்ப இருக்கிற அவினாசி என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு போறார். சிவபெருமானை வழிபடணும்னு போனவர் போன இடத்துல அந்தணர்கள்லாம் குடியிருக்கக்கூடிய குடியிருப்புல போய் தங்கி இருக்கிறார். அப்படி தங்கி இருக்கும் பொழுது அந்தணர்களுடைய வீட்டுல 2 வீட்டுல வேறு வேறு விதமாக நிகழ்ச்சிகள் நடக்குது. ஒரு வீட்டுல நல்ல சந்தோஷமான நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு, நல்ல சிரிச்ச சத்தம், நல்ல மங்களகரமான இசைகள் அப்படியெல்லாம் கேட்குது. ஆனா இன்னொரு வீட்டில இருந்து சத்தம் எப்படி கேட்குதா? அழுகுறலோடு ஒப்பாரி வைப்பது போல ஒரு சத்தம் கேட்குது. அப்ப சுந்தரருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. என்னடா அது, 2 வீட்லயும் ஒரு வீட்டுல நல்ல நிகழ்ச்சி நடக்குது, அதே சமயத்துல இன்னொரு வீட்டுல ஒரு அமங்கலமான சத்தம் கேட்குது, என்ன பிரச்சனை அப்படின்னு கூப்பிட்டு கேட்குற. அப்பத்தான் சொல்றாங்க, ஐயா ஒன்றும் கிடையாது, மங்களகரமான நடக்கக்கூடிய வீட்டுல அவனுடைய பையனுக்கு பூணூல் அணிவிக்கக்கூடிய திருவிழா நடக்குது, விழா நடக்குது, அதனாலதான் அவங்க சந்தோஷமா இருக்காங்க. இன்னொரு வீட்டுல ஏன் அழுகுரல் கேட்குது அப்படின்னா, அதே வயதுடைய அந்த வீட்டு பையனோ இந்த வீட்டு பையனோ ஒன்றாக ஆற்றங்கரையில போய் குளிக்க போகும்போது, சின்ன பிள்ளையா இருக்கும் போது குளிக்கும் போது முதலையாகப்பட்டது கடிச்சு அந்த பையனுடைய உயிர் போயிருச்சு. இன்றுதான் அவனுடைய நினைவு நாள். ஒருவேளை நம்ம புள்ள இருந்திருந்தா இதே வயதுல நம்ம பிள்ளைக்கு இந்த திருவிழா நடத்திருப்போமே நினைச்சு அவங்க அழுகுறாங்க, இவங்க விசேஷத்தை கொண்டாடுறாங்கன்னு சொன்ன உடனே அப்பத்தான் சுந்தரமூர்த்தி ஆகப்பட்டவர் சிவபெருமானை நோக்கி ஒரு பதிகம் பாட, அந்த குழந்தை 3 வயதுல இறந்தது. 3 வயதுல இறந்த குழந்தையை இப்பொழுது என்ன வயது இருக்குமோ அதே வயதுல ஆற்றங்கரையில குளிக்க போகும்போது முதலையாகப்பட்டது கடித்தது. அந்த முதலையாக வந்தது யார் அப்படி என்றா யமதர்மனாகப்பட்டவர் தான் முதலையாக வந்து அந்த பிள்ளைய கடிச்சார். அப்ப சிவபெருமானுடைய ஆணைக்கிணங்க யமதர்மன் மறுபடியும் அதே முதலையாக வந்து அதே குழந்தையை இப்ப என்ன வயசுல இருப்பானோ அதே போல குழந்தையை மீண்டும் உயிரை கொடுத்துட்டு போனார். அப்ப பாருங்க, தன்னுடைய பக்தனுக்காக போன உயிரை மீண்டும் கொண்டு வரலையா சுவாமி? 12 ஆழ்வார்களே திருமலைசை ஆழ்வார்னு ஒருத்தர். எப்படி? திருமலைசை ஆழ்வாருடைய பிரதான கணிகண்ணன். அந்த கணிகண்ணன் சிறு குழந்தையா இருக்கும்போது ஒரு கிழவி கோவலையில் பால் கொண்டு வந்து கொடுக்குறா. அந்த கோவலையில் பாலை கணிகண்ணன் குடிச்சிட்டு மிச்சத்தை பாலை கோவலையோடு கொடுக்குறான். அந்த மிச்ச பாலை வாங்கி அந்த கிழவி குடிக்கிறா. அந்த கிழவி குடித்த உடனே கிழவியாக இருந்தவள் குமரியாக மாறுகிறாள். ஏன்னா பெருமாளுடைய அனுக்கிரகம் அந்த கணிக்கண்ணனுக்கு பரிபூர்ணமாக இருந்தது. அவனுடைய எச்சி பாலை குடித்த உடனே கிழவியாக இருந்தவள் குமரி ஆறின உடனே அந்த நாட்டுடைய மன்னன் பார்த்தா அவள் மீது ஆசைப்பட்டான். அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். கல்யாணம் பண்ணி காலங்கள் ஓடுது. காலங்கள் ஓடும்போது மன்னருக்கு வயசாகிடுது. ஆனால் இவ குமரியாகவே இருக்கா. இவளுக்கு வயசு ஆகலை. ஏன் உனக்கு மட்டும் வயசாகலை, நான் முதுமை அடைந்து விட்டேன்னு என்ன காரணம் கேட்கும்போது அப்போ தான் சொல்கிறான், கணிகனனுடைய எச்சில் பாலை நான் அருந்தியதால் தான் எனக்கு மூப்பு ஏற்படவில்லை, நான் இளமையாகவே இருக்கிறேன்னா. அப்போ அந்த கணிகனனை கூப்பிட்றா, அவனை பார்க்கணும். நான் அந்த மன்னர் கூப்பிட்றேன், அப்பா நீ அந்த பெருமாளை வேண்டி எனக்கு இளமை கொடுறான்னா, பெருமாளுடைய புகழை பாடுவதை தவிர வேறு எதையும் நான் பாட மாட்டேன், உனக்காக நான் அதை செய்ய முடியாதுன்னு சொல்கிறேன். மன்னன் பார்த்தா, என் மன்னன் நான் கட்டளை இருந்தேன், செய்ய முடியாதா? என் நாட்டில் இருக்கக்கூடிய நீ எனக்கு உதவி செய்யலைன்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடாது, போடா நாட்டை விட்டு வெளியே போடா அப்படின்னு நாடு கடத்தினான். நாடு கடத்தின உடனே கணிகண்ணன் நாட்டை விட்டு வெளியிருக்கிறான். அப்போ திருமலை சார் பார்க்குறார், என் சீடன் இல்லாத இடத்துல எனக்கு என்ன வேலை அப்படின்னு அவர் அந்த நாட்டை விட்டு கிளம்புறாரு. கிளம்பும்போது பெருமாளுடைய ஆலயத்தை பார்க்கிறார். காஞ்சி வரதராஜ பெருமாளுடைய ஆலயத்தை பார்த்து, பெருமாளே உன் பக்தன் எனக்கும் என் சீடனுக்கு இங்கு இடமில்லாத போது
நீ ஏன்டா அந்த ஊரில் இருக்க, இந்த நாட்டில் நீ ஏன் இருக்க, கிளம்புடா, உன் பாம்பை சுருட்டி கிக்கத்தில் வச்சிரு கிளம்பு அப்படிங்கிறார். இவனுடைய சொல்ல கேட்ட உடனே பெருமாளாகப்பட்டவர் தன் ஆதிசேடனா விரிச்சு படுத்திருக்கின்ற பாயாக சுருட்டி பாம்பை கக்கத்தில் வச்சுட்டு நாட்டை விட்டு வெளியே கிளம்புனா. தன்னுடைய பக்தனுக்காக கோவிலை விட்டே வெளியே சென்றான் பெருமாள். அதை பார்த்தான் மன்னன். நம்ம நாட்டை விட்டே கடவுளே போறானேன்னு காலில் ஓடி வந்து அழுததுக்கு பிறகு மீண்டும் அந்த நாட்டில் இருந்தார். அப்படி தன் பக்தனுக்காக ஆலயத்தை விட்டே வெளியே சென்ற பெருமாள் என் பக்தி பெருமைக்குரியதல்ல. ஏ சுவாமி, அதே சிவபெருமான் மீது அதீத பக்தி கொண்டவர் பூசலார் என்று சொல்லக்கூடியவர். அந்த பூசலார் என்ன பண்றாரு, சிவபெருமானுக்காக ஒரு ஆலயத்தை கட்டணும் முடிவு பண்ணிட்டார். ஆலயத்தை கட்டணும் முடிவு பண்ணவர் தன்னுகிட்ட சரியான வருமானம் இல்லை அப்படிங்கிறதுக்காக ஊர்ல இருக்கிற எல்லார்ட்டையும் வசூல் பண்ணி கோவில் கட்டணும்னு நினைக்கிறார். அப்ப போய் நிதி திரட்டுவதற்காக எல்லார்ட்டையும் போய் கேட்கிறாரு. போய் கேட்கும் போது யாருமே அதுக்கு நிதி உதவி செய்யல. அதனால என்ன பண்ணாரா, போய் தனிமையில உட்காந்து ஒரு பனைமரத்தினுடைய நிழல்ல போய் உட்காந்துறார். பொதுவாகவே பனைமரத்தினுடைய நிழல் ஒரு சமயத்துல ஒரே நேரத்தில் இருக்காது, ஒரே இடத்துல இருக்காதுல பனைமரத்தினுடைய நிழல். அப்பக்கப்ப மாறிக்கிட்டே இருக்குமா இல்லையா? ஆனால் சிவபெருமானுடைய பக்தன் என்ற காரணத்திற்காக அந்த பனைமரத்தினுடைய நிழல் அவர் அந்த கோவிலுக்கு மனசுக்குள்ள கோவில் கட்டி முடிக்கிற வரைக்கும் அந்த நிழலாகப்பட்டது போகவே இல்லை. அவர் எங்க அமர்ந்திருந்தாரோ அதே திசையில இருந்ததா அந்த நிழல். அப்ப என்ன பண்றாரு, ஆழ் மனதுக்குள்ளே சிவபெருமானுக்கு ஒரு கோவிலை கட்டுறார். அஸ்திவாரம்னா இப்படித்தான் போடணும், மணிமண்டபம்னா இப்படித்தான் இருக்கணும், கருவறைனா இப்படித்தான் இருக்கணும், அதுக்கு கோபுரம் இப்படித்தான் இருக்கணும், கோபுரத்துல சிற்பங்கள்லாம் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு ஆழ் மனதுக்குள்ளே ஒவ்வொரு விஷயங்களையும் கட்ட ஆரம்பிச்சாச்சு. கோவிலை கட்டி முடிச்சாச்சு. கட்டி முடிச்சு கும்பாபிஷேகத்துக்கு தேதியை பூசலார் வச்சுட்டார். அதே சமயத்தில் சோழ மன்னனும் சிவபெருமானுக்கு ஒரு கோவிலை கட்டிட்டார். கோவிலை கட்டி அதே தேதியில கும்பாபிஷேகத்தை வச்சுட்டார். அப்பதான் சிவபெருமான் சோழ மன்னனுடைய கனவுல போய் சொன்னாராம், எப்பா கோவில்லாம் கட்டிட்ட, கும்பாபிஷேகத்துக்கு தேதி வச்சுட்ட, கும்பாபிஷேகம் வச்சதெல்லாம் சரிதான், ஆனா உன்னுடைய தேதியை மட்டும் கொஞ்சம் மாத்தி வச்சுக்க அப்படின்னு சிவபெருமான் சொல்ல. என்ன காரணம்னு கேட்ட பொழுது அப்பதான் சிவபெருமான் சொன்னாரா, எப்பா எனக்காக என்னுடைய பக்தன் இங்க கோவில் கட்டி வச்சிருக்கான், அவனு இதே தேதியில தான் கும்பாபிஷேக தேதியை குறிச்சிருக்கான், நான் அந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போகணும், அதனால உன்னுடைய கும்பாபிஷேக தேதியை மாத்தி வச்சுக்க அப்படின்னு சொன்னார். வேற என்ன நினைக்கிறாரு சோழ மன்னே, என்னடா அது இவ்வளோ பெரிய கோவிலை நம்ம கட்டி வச்சிருக்கோம், ஆனா யாரோ ஒருத்தர் கோவில் கட்டி இருக்காரு, அந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போறேன்னு சிவபெருமானே நம்ம கிட்ட வந்து சொல்றாருடா, அப்ப அது எவ்வளவு பெரிய கோவிலா இருக்கும் அப்படின்னு இங்க இருந்து நேரம் தேடி போறார். போகும்பொழுது ஊருக்குள்ள விசாரிக்கிறாரு. ஊருக்குள்ள பார்க்கும்போது எந்த ஒரு கோவிலுமே கிடையாது. ஏன்னா அது சிவபெருமானே கனவுல வந்து சொன்னாரு ஒரு பெரிய கோவில் இருக்கு அப்படின்னு. இந்த ஊருக்குள்ள பார்த்தா எந்த கோவிலுமே இல்லையே அப்படின்னு ஊருக்காரவங்களை கூப்பிட்டு விசாரிக்கிறார். எப்பா ஏதாவது புதுசா கோவில் எதுவும் கட்டியிருக்கீங்களா, கும்பாபிஷேகம் நடக்குதா அப்படின்னு கேட்கும் போது அப்பத்தான் அந்த ஊர்ல உள்ள கிராமத்தில் உள்ள மக்கள் எல்லாம் சொன்னாங்களா, இங்க யாரும் கோவில்லாம் கட்டல, ஆனா கோவில் கட்டணும்னு ஒருத்தர் ஆசைப்பட்டு வந்து எல்லார்ட்டும் நிதி கேட்டார், யாருமே நிதி கொடுக்கல, அதனால ஒரு மரத்தடியில போய் தனிமையில போய் உட்கார்ந்துட்டாரு, அவர்கிட்ட வேணா போய் கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் பூசலாரை சோழ மன்னன் போய் சந்திக்க தன்னுடைய ஆழ் மனதுக்குள்ளே சிவபெருமானுக்காக கோவில் கட்டின காரணத்துக்காக தெய்வமே இந்த ஆழ் மனதுக்குள்ள கருவறையில போய் தெய்வமாக அமர்ந்தார். அப்ப தன்னுடைய பக்தனுக்காக கருவறைக்குள்ளே மனசுக்குள்ள கோவில் கட்டி இருக்கும் போது இறைவனே கோவிலுக்குள்ள போய் உட்கார்ந்தார் இல்லையா பக்தனுக்காக. ஆழ்வார்களிலே திருப்பான் ஆழ்வார்னு ஒருத்தர் இருக்கான். அதாவது தாழ்ந்த குலத்திலே பிறந்த திருப்பாணன். அந்த காலத்தில் தாழ்ந்த குலத்தில் பிறந்தவர்கள் கோவிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு ஒரு கட்டாயம். திருவரங்கம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கத்திலே கோவிலுக்குள்ளே அவன் உள்ளே போக முடியாது. கோவிலுக்குள்ளே நம்ம போக முடியாது என்ற காரணத்தினாலே காவிரி ஆற்றங்கரையில் இக்கரையில் இருந்து அந்த பெருமானை இங்கிருந்தே பெருமாளை மனதில் தியானித்து கொண்டிருக்கிறார். அப்போ அந்த கோவிலுக்கு செல்லக்கூடிய அர்ச்சராகப்பட்டவர் அந்த வழியாக வர்றாரு. குறுக்கவன் நிற்கிறான். அவன் குறுக்க நிற்கும் போது ஒதுங்கி போடா, நான் ஆலயத்துக்கு போகணும்னு சொல்கிறார். ஆனால் அவன் காதில் வாங்கலை. ஏன்னா இறைவன் மேல் உள்ள பக்தியால் அவன் தியானம் பண்ணிக்கிட்டே இருந்த காரணத்தினாலே அவன் ஒதுங்கலை. அர்ச்சகர் என்ன பண்ணார், கோபத்தில் கல் எடுத்து அவன் மண்டையில் அடிச்சு விட்டார். அடித்தா மண்டை உடஞ்சி ரத்தம் வருது. மண்டை உடஞ்சி ரத்தம் வரும்போது தான் முழிச்சு பார்க்குறான், சுவாமி நான் தப்பு பண்ணிட்டேன், நான் இறைவன் மேல் தியானத்தில் இருந்தேன்னா நீங்கள் வந்ததை கவனிக்கலை, நீங்கள் போங்க சுவாமி அப்படின்னு வழி விடுறான். பிறகு ஆலயத்துக்குள்ளே போகிறாரு. ஆலயத்துக்குள்ளே போய் பார்த்தா பெருமாளுடைய நெத்தியிலேருந்து ரத்தம் வந்துக்கிட்டு இருக்கு. இவனுக்கு அடிபட்ட அந்த ரத்தம் அந்த பெருமாளுக்கு வருது. தன் பக்தன் தாக்கப்பட்ட காரணத்தினாலே அவனுக்கு நீதி வேண்டும் என்ற காரணத்தினால் தன் நெத்தியிலே ரத்தத்தை வர வைத்தார். அர்ச்சகர் பார்த்தார், மயங்கி கீழே விழுந்துட்டான். என்னடா ஆச்சு பெருமாளுக்குன்னு. அப்போ தான் பெருமாள் அர்ச்சகராக சொன்னார், என்னுடைய பக்தன் திருப்பாணனை நீ கல்லால் அடித்த காரணத்தினால் ஏற்பட்ட காயம்தான் இது. நீ யாரை அடித்தாயோ அவனை நீயே சென்று உன் தோளிலே சுமந்து கொண்டு வா ஆலயத்திற்குள்ளேன்னு சொன்னார். அப்போ தான் போனா
லோக சாரங்கர் என்று சொல்லக்கூடிய அந்த அர்ச்சகராகப்பட்டவர் போய் திருப்பானனை தன் தோளிலே சுமந்து ஆலயத்துக்குள்ளே கொண்டு வந்தான். பகவானை தரிசித்தான். அந்த மெய் மறந்து போனான், அப்படியே மறைஞ்சு போயிட்டான். அதனால் தான் 12 ஆழ்வார்களே திருப்பான் ஆழ்வார் என்று அவன் பெயர் பெற்றான். இது தன்னுடைய பக்தனுக்காக தன்னையே காயப்படுத்திக்கிட்டான் பெருமாள். இது பெருமை இல்லையா? ஏங்க அதே சிவருடைய ஆலயத்துல அர்ச்சகரா இருந்தாரு. அர்ச்சகரா இருக்கக்கூடியவர் என்ன பண்றாரு, ஒரு நாள் சிவனுக்கு பூஜை பண்ணிட்டு சிவனுக்காக பூஜை செய்த அந்த மலரை எடுத்து தன்னுடைய காதலினுடைய தலையில கொண்டு வச்சுக்கிறார். தலையில வச்ச உடனே அந்தி பொழுது நேரத்துல மன்னர் கோவிலுக்கு வர்றார். கோவிலுக்கு வந்தோடனே என்ன பண்ணிட்டான், பதஷ்டத்துல காதலினுடைய தலையில இருந்த பூவை கொண்டு வந்து மறுபடியும் சிவபெருமானிடம் வச்சு பூஜை பண்ணி மன்னர்கிட்ட கொடுத்துட்டேன். மன்னர் எடுத்துக்கிட்டு நேரம் அரண்மனைக்கு போயிட்டாரு. அரண்மனைக்கு போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த பூவிலே ஒரு பெண்ணினுடைய முடியாகப்பட்டது இருக்குது. அதை பார்த்தோன்னே மன்னனுக்கு ஒரே அதிர்ச்சி. நான் இறைவனுக்கு வச்ச பூவுல எப்படி ஒரு கூந்தலுடைய முடி இருக்க முடியும் அப்படின்னு அர்ச்சகரை கூப்பிட்டு கேட்கிறார். அப்ப அர்ச்சகர் என்ன சொல்றாரு, ஐயா இது இறைவனுடைய முடிதான்ற. அப்ப மன்னர் என்ன சொல்றாரு, ஏண்டா சிவலிங்கத்திலே எப்படி முடி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இல்லையா இது சிவபெருமானுடைய லிங்கத்தில் இருக்கக்கூடிய முடிதான்னு சொல்றாரு. அப்ப இதை நம்பாத மன்னர் என்ன சொல்றாரு, உனக்கு 3 ஜாம நேர காலம் தருகிறேன், அதற்குள்ளாக இது எப்படி வந்தது என்பது உண்மையை நீ சொல்லலாம் அப்படின்னா உனக்கு சிறை சேதம், உனக்கு தண்டனை, உன்னைய கொல்ல போறோம் அப்படின்னு. அப்ப தன்னுடைய பக்தன் சொன்ன பொய்க்காக என்ன பண்ணாரா, மறுநாள் கோவிலுக்கு போய் பார்க்கும்போது சிவலிங்கத்திலே முடியாகப்பட்டது முளைத்திருந்ததா. பார்த்தோடே மன்னருக்கு அதிர்ச்சி. ஒருவேளை இவன் சொன்ன பொய்யை நிவர்த்தி பண்ணணுங்கிறதுக்காக லிங்கத்தை ஒருவேளை ஒட்டி வச்சிருந்தா அப்படின்னு என்ன பண்ணாரா, சந்தேகப்பட்டு லிங்கத்தில் இருக்கக்கூடிய முடியை இழுத்து பார்த்தாராம். வராமல் அந்த இடத்துல காயம்பட்டு ரத்தமாகப்பட்டது வழிந்ததாம் சிவலிங்கத்திலே. அதனால தான் இப்ப பாத்தீங்கன்னா குடுமியான் மலை அப்படின்னு நம்ம ஒரு ஊர் சொல்றோம்ல, சிவபெருமானுடைய ஆலயம். எப்பேற்பட்ட பெருமை, தன்னுடைய பக்தனுக்காக தன்னுடைய பக்தன் பொய்யை சொல்லிட்டானே அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அந்த பொய்யை உண்மையாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னைத்தானே காயப்படுத்திக்கலையா சிவபெருமான், அது பெருமை இல்லையா? இல்ல நான் கேட்கிறேன், உனக்கு என்ன இவ்வளவு ஒரு திமிரு நான் கேட்கிறேன். நான் சொல்றத கவனமா கேட்க. முதல்ல நான் ஒரு கதை பேசுறேன்னா நீ ஒரு கதை பேச வேணாங்களே, தப்பு இல்லை. நான் ஆழ்வார்களை பத்தி பேசினா நீ நாயன்மார்களை பத்தி பேசு, வேணான்னு சொல்லலை. நான் ஆழ்வார்கள் கதையை சொன்னேன், நீ நாயன்மார்களை பத்தி எவ்வளவோ பேசலாம். ஏன் பிள்ளைக்கறி கேட்டான் சிவபெருமான், சிறுதொண்ட நாயனார் கழுத்தை அறுத்து பிள்ளையை கொடுக்கலையா? அதை விட்டுட்டு எத்தனை கதைகள் இருக்கு, எதையோ தொட்டு பேசலாம். கண்ணப்பனாகப்பட்டவன் சிவனுக்கு கண்ணை கொடுத்தான், அதை பேசியிருக்கலாம். அதை விட்டுட்டு நான் என்ன சொல்கிறேனோ, நான் முதலைக்கு அந்த கஜேந்திரனுக்கு மோட்ச கதையை சொல்கிறேன், நீ உடனே முதலையால் அந்த பையன் சாத்தான் அவனை உயிர் பழிச்சான்னு சொல்கிற. நான் சிவன் தன் பக்தனுக்காக ஆலயத்தை விட்டு வெளியே போனாண்டாங்கிறேன், நீ பக்தனுக்காக ஆலயத்துக்கு உள்ளே வந்தாண்டாங்கிற. என்ன உனக்கு ஒரு தைரியம், உனக்கு தெனாவிட்டு நான் ஜெனரலுக்குலாம் எதிர்த்து பேசணும்னு எதுவும் யாரும் சொல்லி இருங்க இரு வரேன். இல்லை எதுவும் இருங்க என்ன நீங்கள் என்ன இருங்க போறீங்க, என்ன சொல்கிறேன் இருங்க. நான் பேசுனது தப்பா இருந்தா அதை மறுத்து பேசுறதுக்கு தான் உங்களை கூட்டி வந்திருக்காங்க. நான் வந்து இப்படித்தான் பேசணும், நீ அப்படித்தான் பேசுறேன்னு எனக்கு நீங்க சட்டம் போடக்கூடாது. இல்ல சரிங்களா? பேசின கதை நீங்க ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க, அதுக்கு எதிர்ப்பதப்ப நான் ஒரு விஷயம் சொல்லி, நான் தப்பா சொன்னேனா? தப்போ நான் சொன்ன கதை தவறாதுன்னு சொன்னா தப்போ சரி, அது அல்ல. அப்புறம் நான் சொன்ன கதைக்கு வேற, அது நேருக்கு நேர் அப்படியே பேசணும்னா ஏன் அப்படி சொன்னது, ஏன் அப்படி பேசக்கூடாதுன்னு இருக்கா? இல்ல அப்படியே தான் குழந்தை விநாயகர் கோட்டையில எதுவும் சொல்லி கொடுத்தாங்களா உனக்கு? என்னது? இல்ல அறிஞர் நாரதருக்கு போட்டிருக்கோம், நீ அந்த ஆளை எழுதி பேசி அந்த ஆளை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லி கொடுத்தாங்களா? அது எனக்கு தெரியாது, அதுக்கு தான் ஒருவேளை போட்டிருப்பாங்களா என்னன்னு தெரியல எனக்கு. கேட்கிறேன் என்ன பேசுறத இருங்க கவனமா பேசு. ஏற்கனவே ராஜபாரத போட்டு தப்பிச்சு போயிட்டு, எனக்கு மழை வந்து நாடகம் நின்று தப்பிச்சிட்டீங்க. இன்னைக்கு நல்ல வசமா நாரதர்ல வந்து சிக்கிருக்கீங்க. நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க, நீங்க ராஜபாட்டு போட்டு வந்தாலும் விடிய காலம் வர வருவீங்க, 2 விஷயம் பேசி 2 பாட்டை பாடிட்டு முடிச்சுட்டு போயிடலாம். இந்த இடத்துல இப்படி கட்டையை பிடிச்சிட்டு நிற்கும் போது அப்படிலாம் போக கூடாது, போக விட மாட்டேன். உங்களுக்கு என்ன தெரியுமோ நீங்க பேசுங்க, நானும் பாக்குறேன். மிரட்டல் என்கிட்ட வச்சுக்காத. நீ நினைச்சுக்கிட்டு இருக்க கோமாளி பையதானு, அது அல்ல. எனக்கு என்ன செய்யணும், எங்க செய்யணும், எப்படி செய்யணும் எனக்கு தெரியும். வேண்டாம்னு ஒதுங்கி போறவனை தவிர வம்பு இழுக்கும் நீ வந்துட்டீங்கன்னா வம்பு இழுப்பேன். என்ன விட மாட்டேன், நான் விட மாட்டேன். நீ உட்காரனே, நான் பார்த்துக்கிறேன் உட்காரனே. நீ பேசணும் முடிவு பண்ணிட்டீல, பேசுவான், வேற ஒன்றும் பேச வேணாம். நீ யாரு? நான் வள்ளி. உங்க அப்பா யாரு? நம்பிராஜன். அண்ணே உட்காருங்க. நீ உட்காரனே. உங்க அப்பா யாரு? நம்பிராஜன். உங்க அம்மா யாரு? நங்கை மோகினி. உன்னை பெத்தவளா? இல்ல அண்ணே, நீ போனே, நீ கோவப்படாத. நீ போனே, அட பாவி, சாப்பிட்டுட்டு எச்சிக்கையோட வந்திருக்கியா? டேய் நீ போடா மேனே. அப்பா பார்த்துக்கிறேன். சரி அப்படிதான். உங்க அப்பா யாரு? அட போடா, உன்னையே கேட்கல, என்னைய கேட்டுக்கிறாரு போ. உங்க அம்மா யாரு? நங்கை மோகினி. உன்னை பெத்தவளான்னு கேட்டேன். இல்ல பெத்தவங்க கிடையாது, எடுத்து வளர்த்தவங்க. பெத்தவ யாரு?
பெத்தவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, எடுத்து வளர்த்தவங்கள தான் எனக்கு தெரியும். தெரியாதுல்ல? ஆமா, பெத்தவ யாரும் தெரியாது. தெரியாது. தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணல. அது எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு எடுத்து வளர்க்குறவன் நல்லபடியாக வளர்க்கும் போது அவங்கள பத்தி ஏன் தெரிஞ்சுக்கணும்? உன் குலக்கடவுள் யார்? முருகப்பெருமான். அவனுக்கு அப்பா யாரு? சிவபெருமான். அம்மா சக்தி. இதுதான் உங்க கதையாக்க. இதைத்தான் சொல்லுவியா? நீங்க என்னமோ பெரிய அப்படியே கேள்வி, இந்த கேள்வியை கேட்ட மாதிரி இதுதான் ஒண்ணுதுன்னா, முருகனுடைய அப்பா அம்மா யாரு? சிவபெருமான் தான் அப்பா, சக்தி தான் அம்மான்னு பச்சை புள்ள கூட சொல்லு. அப்புறம் ஏன் அதை என்னடா கேட்டீங்க? முருகனை சக்தி பெத்தாளா? சக்தி பெக்க கிடையாது. அப்புறம் எப்படி அவன் அம்மா? சக்தி பெத்தாளா? நான் கேட்கிற கேள்வி அப்படிதான். முருகன் எப்படி? இருங்க, இப்ப நான் கேட்கிறேன், என்னையே நம்பிராஜனும் நங்கை மோகனி பெக்கல, ஆனாலும் அப்பா அம்மா யாருன்னு கேட்டா அவங்கள தானே சொல்றேன். பெத்தாதான் பிள்ளையா? என்னங்க, என்னைய பெத்தாதான் நான் அப்பா அம்மா உங்களை கூப்பிடணுமா? வளர்த்தாலும் அந்த பெருமை அவங்களுக்கு தானே, நம்பிராஜனும் நங்கை மோகனி தானே போய் சேருது. அங்க வா அதைத்தான் கேட்டேன். வளர்த்தாளுக்கு பெருமை தானங்க. பெற்றால் தான் பிள்ளையா, பேணி வளர்த்தால் தான் தாய் தானே. அது மாதிரி சக்தியினுடைய நங்கமோகன் உன்னை பெக்கலைனாலும் வளர்த்தவ. ஆமா, அதனால தாய். சக்தி பெக்கல வளர்க்கம் இல்ல. அப்ப வளர்த்தவ யாரு? வளர்த்தவங்க 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர் முருகப்பெருமான். அந்த கார்த்திகை பெண்கள் பேரை சொல்லு பாப்போம். சொல்லு. சரி, முருகப்பெருமானை கேக்குறீங்களே, முருகப்பெருமானுக்கு அப்பா அம்மா இருந்துட்டு போட்டும், முருகப்பெருமானுக்கு கூட பிறந்தவங்க யாரு? முருகப்பெருமான் கூட பிறந்தது யாருன்னா என்ன சிரிக்கிறீங்களே, என்னன்னு கேக்குறேன். விநாயகன், ஐயப்பன். என்னங்க? அவ்வளவுதான். அடே அப்பா, உலக அதிசயம். முருகனோ கூட பிறந்தவங்க, விநாயகர் பெருமான், ஐயப்பன்றது இது இந்த தூங்குற புள்ளை எழுப்பி கேட்டா தான் சொல்லிருமே. முருகப்பெருமானோட கூட பிறந்தவங்க யாரு அப்படின்னா விநாயகர் பெருமான், ஐயப்பன்றது எல்லாரும் அவங்களும் தான் சொல்லுவாங்களே. நான் அதை கேட்கல, முருகப்பெருமானோட கூட பிறந்தது யாருன்னு கேட்டேன். விநாயகர் பெருமான் முருகப்பெருமானுக்கு முன்னாலே படைக்கப்பட்டவர் இல்லையா? ஐயப்பன்கிறவர் கலியுக வரதன், அதுக்கப்புறமா பிறக்கப்பட்டவர். முருகப்பெருமான் கூட பிறந்தது யாருன்னு கேட்டேன். அதாவது முருகப்பெருமான் தோற்றுவிக்கும் பொழுதே அவர் கூட சேர்த்து தோற்றுவிக்கப்பட்டாங்கல்ல, அது யாரு? யாரு தோற்றுவிக்கப்பட்டாங்கல்ல? யாரு? இந்த சிரிச்சு சமாளிக்கிற வேலை என்கிட்ட வச்சுக்க கூடாது. முருகனோடு பிறந்தவர் யாரு கேட்டா காலபைரவர், வீரபத்திரன். எந்திரங்க இந்த இதெல்லாம் நான் கேட்கல. முருகப்பெருமான் சிவபெருமான நெற்றிக்கிழந்து தோற்றுவிக்கப்பட்டார்ல, அதே சமயத்தில் தோற்றுவிக்கப்பட்டவர்கள் யாரு? அப்ப நீ சொல்லு, பதில சொல்லு, நான் சொல்றேன். யார் அப்படின்னா கார்த்திகை பெண்கள் யார்? நீ சொல்லு, நான் சொல்றேன். 6 பெண்கள். அதே மாதிரி முருகப்பெருமானை தோற்றுவிக்கும் பொழுது தோற்றுவிக்கப்பட்டவர்கள் நவ வீரர்கள். எங்க அந்த நவ வீரர்கள் பேரை சொல்லுங்க. அப்போ சொல்றேன். அண்ணேன்னு சொன்ன விநாயகர் பெருமான், ஐயப்பன், காலபைரவர், இவங்கெல்லாம் அதுக்கு முன்னாலே தோற்றுவிக்கப்பட்டவர்கள். முருகப்பெருமானோட சேர்ந்து தோற்றுவிக்கப்பட்டவங்க தானே கூட பிறந்தவங்கன்னு சொல்லணும். அப்ப நவ வீரர்கள் பேரை சொல்லுங்க. அப்ப முருகனை படைச்சது வளர்த்து இருக்காங்கல்ல, அந்த வளர்த்தவ பேரை சொல்லு. அப்ப முருகப்பெருமானோட கூடவும் பிறந்திருக்காங்கல்ல, அவங்களும் கூட தானே பிறந்தாங்க. அப்ப அவங்களுக்கு பேர் இருக்குல்ல. முதல்ல பெத்து வளர்த்ததுக்கு அப்புறம் தானே. ஆமா ஆமா. அப்ப வளர்த்த யார் நீ சொல்லு, அப்புறம் நான் சொல்றேன். அப்படி எரிகிற நெருப்புல எண்ணெயை கொண்டு ஊத்துற மாதிரி இந்த அண்ணன் படுத்துற பாடு. ஓ, நீங்க அந்த அளவுக்கு எதிர்த்து கேள்வி கேட்கிற அளவுக்கு வந்து நிக்க அந்த அளவுக்கு தைரியமா? இடத்துக்கு வந்தாச்சுனாக்கா அப்புறம் முழுசா நினைச்சாச்சு, அப்புறம் என்ன முக்காடு நீ ஏன் நானா பாத்துக்கிற வேண்டியதான். அதுக்கு தானே நீ போட்டிருக்காங்க. வேற எதுக்கு இவ்வளவு காலம் உன் கூட நின்று உன் கையை பிடிச்சி ஆடிட்டு தெரிஞ்சாலும் நான் இன்னைக்கு உன் கழுத்தை பிடிக்கணுங்கிறதுக்காகத்தான் என்னை கட்டையை பிடிச்சி கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கேன். வா பாத்துக்கிடுவோம், என்ன நடந்தாலும் சரிதான். வா. அப்படியா? சரி, நவ வீரர்கள் பேரை சொல்லுங்க. சொல்லு, கார்த்திகை பெண்கள் பேரை சொல்லு. இருக்கட்டா, அது சாப்பிட்டதுக்கு பேசித்தானே. 6 கார்த்திகை பெண்களால் முருகப்பெருமான் வளர்க்கப்பட்டார். எந்த 6 கார்த்திகை பெண்கள்? நான் வளர்த்தவங்களை பத்தி யாருமே பேசுறதே கிடையாது இல்லையா? முருகப்பெருமானோட அப்பா அம்மா யாருன்னா சிவபெருமான், சக்தி அப்படின்னு சொல்லிட்டு போயிறாங்க. அது மாதிரி 6 கார்த்திகை பெண்களுக்கு மோட்சம் உண்டு, அவங்களுக்கு ஒரு திருத்தலமும் உண்டு. பட்டமங்கலம் என்று சொல்லக்கூடிய இடத்துல பட்டமங்கலம். அது ஏன் காரணம் வந்துச்சு அப்படிங்கிறதுலாம் காரணம் நிறைய இருக்கு. இருந்தாலும் கூட அந்த 6 கார்த்திகை பெண்கள் யார் அப்படின்னா அம்பா, துலா, நிதர்த்தனி, மேகந்தி, வத்ரகேந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய 6 பெண்கள். ஒரு பெண்ணு இருக்கு, நான் சொல்றேன், நீங்க சொல்லுங்க. அந்த முருகனைத்தான் உனக்கு மாப்பிள்ளைய பார்த்துட்டு வந்திருக்கேன். கட்டிக்க முடியுமா முடியாதா? என்ன கதையவே முடிச்சு முடியலையே. கட்டிக்கிறியா மாட்டிக்கிற அவ்வளவுதான். ஒரே மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்தா அப்புறம் கதை முடிஞ்சு போச்சுல்ல. சொல்லும் என் வார்த்தை கேளம்மா, தள்ளாதே சும்மா, சொல்லும் என் வார்த்தை கேளம்மா. முருகனை மாப்பிள்ளையா பார்த்துட்டு வந்திருக்கேன்னு தான் சொல்லிருக்கீங்க. ஆமா, நான் பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு நான் சொல்ல
இல்லவே கிடையாது. அப்புறம் எப்படி நீங்க பேசுறீங்க? கட்டிக்கிறியா மாட்டியா? அவ்வளவுதான் ஒரே பேச்சு. கட்ட மாட்டேன். கட்ட மாட்டேல அப்படியே இருக்கட்டுங்க. அவர் கட்டணும்னு சொல்றது இது, நான் கட்ட மாட்டேன்னு சொல்றது கதை. அதாவது அப்படி இருந்து போடு. அவ்வளவுதானே. அந்த நவ வீரர்கள் பேர் என்ன சொல்லுங்க? நவ வீரர்கள் இவ்வளவு பேசுறேன், அது தெரியாம வந்து நிப்பேன் இங்க கட்டையை பிடிச்சிட்டு. அதைத்தான் கேட்கிறேன், சொல்லுங்க. வீரபாகு, வீரகேசரி, வீர மகேந்திரர், வீர மகேஸ்வரர், வீர புரந்தரர், வீர ராட்சதர், வீராந்தரர், வீரதர் என்று சொல்லக்கூடிய 9 நவ வீரர்களோடு தான் பிறந்தான் முருகன். யாராவது கையை தட்டினீங்கன்னா அப்புறம் அவ்வளவுதான் பாத்துக்கிறேன். உனக்கு என்ன பிரச்சனை? நான் கேட்கிறேன், தன் பக்தனுக்காக, தன்னுடைய பக்தனுக்காக வறண்டு போன ஆற்றிலே நீரை வள வைத்தவன் யார்? சொல்ல முடியுமா உன்னால? அப்படிங்க, பக்தனுக்காக, தன்னுடைய பக்தனுக்காக ஆமா வறண்டு போன ஆற்றிலே நீரை விளைவித்தவன் யாருன்னு சொல்ல முடியுமா? ஆமா, தன்னுடைய பக்தனுக்காக வறண்டு போன ஆற்றிலே நீரை பெருக்கெடுக்க வைத்தார் சிவபெருமான். சுந்தரமூர்த்தி என்ன பண்றாரு? வறுமையில இருக்கும் பொழுது சிவபெருமானிடம் போய் பதிகம் பாடி 1000 பொற்காசுகளை வாங்குறார். வாங்கிக்கிட்டு போறாரு. போற வழியில பூதகணங்களை அனுப்பி அவரே திருட வச்சார். சிவபெருமான் வந்து சுந்தரமூர்த்தி சொல்றாரு, எப்பா போற வழியிலே திருடர்கள் திருடிட்டு போயிடுறாங்க, இந்த பொற்காசுகளை என்னால கொண்டு போக முடியலன்னு சிவபெருமானிடம் கேட்க, அப்ப சிவபெருமான் என்ன சொல்றாரு? எப்பா அந்த மணிமுத்தாத்துல போட்டுட்டு உன்னுடைய திருவாரூரில் இருக்கக்கூடிய கமலாயங்கிற குளத்துல போய் எடுத்துக்கின்ற. அப்பதான் சுந்தரமூர்த்தி கேட்டார், ஏன் ஆத்துல தண்ணியே கிடையாது, இந்த ஆத்துல எப்படி நான் போட்டு குளத்துல போய் எடுப்பேன் அப்படின்னு கேட்கும் போதுதான் வட்சி இருந்த ஆற்றிலே ஆற்று பெருக்கெடுக்க வைத்தார் சிவபெருமான் பக்தனுக்காக, சுந்தரமூர்த்திக்காக. பிறகு எந்த கேள்வியை கேட்டுவிட்டாரு சொல்லுங்க? இந்த பதில சொல்லத்தான் உன்னை கூட்டியாந்தாங்க. உனக்கு 5000 6000 சம்பளம் கொடுத்துருக்காங்க. என் தலையெழுத்து இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கணும். நான் என்ன கேள்வி கேட்டேன்னு உனக்கு தெரியல, அதுக்கு இதான் பதிலா? அப்ப இது நீங்க என்ன கேட்டீங்க? தன்னுடைய பக்தனுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக வறண்டு போன இடத்துல நீரை பெருக்க வச்சான். இவன் சுந்தரமூர்த்தி போய் பொன்பொருள் அங்கே போட்டு எடுக்கிறதுக்கு அவன் காசு பண்ண இல்லைன்னா செத்து போயிடுவானா? உயிரை காப்பாற்றுறதுக்கு அந்த பொன்பொருள் சாப்பிட்டா உயிர் பிழைக்க போறான்? இல்ல. என்ன கேட்டோம்னு உனக்கு தெரியல, இதுக்கு தான் பதிலா? அதாவது உயிரை காப்பதற்காக, உயிரை காப்பதற்காக பக்தனுக்காக வெள்ளப்பெருக்கெடுக்க வைத்தது மதுரையும் வயதிலே மாணிக்க வாசகருக்காக வெள்ளப்பெருக்கெடுக்க வைத்தார் சிவபெருமான். அத சொல்லு. ஏன் அப்படின்னா அப்புறம் மாத்தி பேசுற. ஹரிமர்த்தன பாண்டியனிடம் பொற்காசுகளை வாங்கிக்கிட்டு வந்து இங்க திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய இடத்துல ஆவுடையார் கோயிலை கட்டிட்டார். ஏன்னா காசுன்னு இருந்தா கோவில கட்டணும் ஆசைப்பட்டா உன் காசுல கோவில் கட்டிருக்கணும். நான் குதிரை வாங்கி கொடுத்த காசுல நீ என்ன கோவில கட்டுன அப்படின்னு சொல்லி கையையும் காலையும் கட்டி ஆற்று மணலிலே சுடுமணல்ல போட்டார். அப்ப பக்தனுடைய உயிர் போகும் தருவாயில சிவபெருமான் பார்த்தார், தன்னுடைய பக்தன் தனக்காக கோவில் கட்டதுக்காக இப்படி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி வைகை நதியை பெருக்கெடுக்க வைத்தார் சிவபெருமான் மாணிக்க வாசகருக்காக. போதுமா? அதை சொல்ல ஒரு பதில சொல்லுவா, அதை கேட்டுட்டு போ. நான் பைத்தியக்காரனா? நான் முத கேள்வியை நான் புரிஞ்சுக்கல, அவ்வளவுதான் வித்தியாசம். நீங்க சொன்னது பக்தனுக்காக வெள்ளப்பெருக்கெடுக்க வைத்தார, நான் சுந்தரம் சொன்னேன் உயிரை காப்பதற்காகனா அது மாணிக்க வாசகருக்காக. நான் கேட்கிறேன், இப்ப பக்தனுக்காக வெள்ளப்பெருக்கெடுக்க வைத்தார்ல, அதே வெள்ளப்பெருக்கெடுக்க வைத்த ஆற்றை நிறுத்தி தன்னுடைய பக்தன் அக்கறையில கொண்டே சேர்த்தார யாருக்காக? நான் கேட்டா உடனே அந்த ஆத்து சம்பந்தமாவே அது எனக்கு மண்டை வெடிச்சு. ஒருத்தவங்க கேள்வி கேட்டா திருப்பி கேள்வி கேட்காம நல்லா இருக்கவே முடியாது. அது அந்த இடத்துல யாரு நின்னாலும் சரி. தேவகிக்கும் வசதிக்கும் பிறந்தவன் தான் 8வது குழந்தையாக பிறந்தான் கிருஷ்ணன். ஏன்னா கம்சனை அழிக்க பிறந்தவன் தான் கிருஷ்ணன். அதனால தான் இன்னைக்கு 8வது பிறந்த குழந்தை தாய்மாமனுக்கு ஆகாதுன்னு சொல்லுவான். அந்த 8வது பிறந்த குழந்தை கிருஷ்ணனை அழிக்கணும்னு கம்சன் காத்துக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த கிருஷ்ணனை காப்பாற்றணுங்கிறதுக்காக தேவகியும் வசுதேவரும் என்ன செய்கிறாங்கன்னா, கூடையில் தூக்கி அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு அவங்க கொண்டு கோகுலத்தில் விட்டுட்டு வரணுங்கிறதுக்காக போகிறாங்க. அங்கே யமுனை யார் பெருக்கெடுத்து ஓடிக்கிட்டு இருக்கு. இது போகணுமேங்கிறதுக்காக அங்கே போய் நின்று சாமியை கும்பிட்றாங்க. கும்பிட்டவுடனே இந்த ஆறு ரெண்டாக பிரிஞ்சு இடையில தடம் நடந்தது. அதை அதில் தடத்தில் நடந்து போய் கொண்டு போய் கோகுலத்தில் கிருஷ்ணபெருமானை விட்டு அங்கேருந்து பெண் குழந்தையை கொண்டு வந்து இங்கே கம்சன் இடத்துல ஒப்படைச்சான். இதுதான் பெரிய கதை. இது ஒரு பெரிய வச்சு இதை கேட்டு இருக்கு. இவரை நாரதர் போடணும்னு ஆசைப்பட்டது யாரு? தெண்டம். காசு தெண்டம். பேசாம இருனே. இல்லை நான் கேட்குறேன், முதல் நான் கேட்ட கேள்வி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இல்லை வேற 8000 ரூபா சம்பளம் இருக்கு. அதுக்கு பேசாம நீங்க பப்புனே போட்டு வந்திருக்கலாம். கந்தன் தானமா உனக்கு ஏத்த புருஷமா. இப்படி உலகத்தில் வாட்சி அவனையும் பார்க்கலாங்க. இருங்க, நான் கேட்டது என்ன? ஒரு பக்தனுக்காக வெள்ளப்பெருக்கெடுக்க தண்ணி விலகுச்சா இல்லையா? என்னங்க தண்ணி விலகுச்சா இல்லையா? இருங்க, தண்ணி அந்த இடத்துல விலகுச்சு. யார் இருங்க யாரை தூக்கிக்கிட்டு போனாங்க? வசுதேவனும் கிருஷ்ணரை கண்ணனை கூடையில சுமந்துக்கிட்டு வசுதேவர் இக்கரையில இருந்து அக்கறைக்கு போறதுக்காக வெள்ளப்பெருக்க நிப்பாட்டி வச்சார். கண்ணனுக்கு வசுதேவர் என்ன வேணும்? அப்பா. அப்பா வேணும். நான் என்ன கேட்டேன்,
பக்தனுக்காக வெள்ளப்பெருக்கை நிறுத்தி வச்சது யாருக்காகன்னு கேட்டேன். ஏன் அப்பா பக்தன் ஆகப்படாதா? அப்பா ஏங்க சிவபெருமான் முருகனே வணங்குனதா கதை இல்லையா? தகப்பன் சுவாமின்னு கதை இல்லையா? இருங்க மண்டி போட்டு கீழே மந்திரத்தை காட்டினா அப்ப பக்தன் ஆகலையா? இருங்க, உறவு முறை விட்டுருங்க. அப்பாங்கிற முறைக்கு வருது, அது பக்தனாகவே இருந்தாலும் அது உறவை தவிர்த்து பக்தன் ஒருத்தனுக்கு வெள்ளப்பெருக்க நிப்பாட்டி வச்சாரு. சொல்லுங்க. ஓஹோ, நீ அங்க வர்றியா? இது மதுரையில் நடந்த கதை. அதாவது பாண்டிய மன்னனுடைய ஆட்சி, அபிஷேக பாண்டியனுடைய ஆட்சி சோழனுக்கும் பாண்டியனுக்கும் எப்பவும் ஆகாது. இது தெரிஞ்ச சமாச்சாரம் தான். ஆனால் சோழனுக்கு எத்தனையோ சிவஸ்தலங்களை வழிபட்டாலும் மதுரையில் மீனாட்சியும் சொக்கநாதரையும் கும்பிடணும்னு ஆசை. ஆனால் உள்ளே வர முடியாது. வந்தான்னா பாண்டியன் சண்டைக்கு வருவேன், போர் அடிப்பேன், சண்டை போடுவேன், நாட்டில் பிரச்சனை வரும். ஆனால் என்னடா செய்கிறது, வர முடியலையே அப்படின்னு மனசில் வேதனைப்பட்டு இருக்கான். அப்போ தான் சிவபெருமான் பட்டன் கனவுல போய் சொல்கிறார், நீ வாடா மதுரைக்கு, மாறு வேடம் தரித்து வா. பாண்டியனுக்கு தெரியாது. நீ மாறு வேடம் தரித்து வந்து என்னை தரிசனம் பண்ணிட்டு போடா அப்படின்னு சொல்கிறான். அப்படி சொல்லும்போது சோழ மன்னன் நாகப்பட்டினம் வர்றான். அப்படி வரும்போது தான் இன்றைக்கி மதுரை பக்கத்தில் சோழவந்தான் ஒரு இடம் இருக்குது. சோழன் வந்தான், அங்கு சோழன் வந்து தங்கி இருந்த இடம்தான் சோழவந்தான். இன்றைக்கும் தஞ்சாவூர் பகுதி மாதிரி அந்த இடம் மட்டும் செழிப்பாகவே இருக்கும். ஆனால் அவன் எந்த சோழன் தெரியுமா? அதைத்தான் இப்போ நீங்கள் சொல்லணும். இப்போ நான் என்ன சொல்கிறதுக்கு அவங்கள என்னைய கூப்பிட்டு வந்திருக்கேன். காடாக இருந்த நிலங்களை எல்லாம் வெட்டி நாடாக மாட்டியதான் அவனுக்கு பேர் காடு வெட்டி சோழன் என்று பெயர். அவன் வர்றான், வரும்போது பார்க்குறான் வைகை ஆறு பெருக்கெடுத்து ஓடிக்கிட்டு இருக்கு. இதை தாண்டிலடா மீனாட்சியும் சொக்கநாதரையும் பார்க்கணும், எப்படிடா நான் வருவேன் சிவபெருமானே அப்படின்னு மனசில் வேண்டான். அப்போ தான் சிவபெருமானாகப்பட்டவன் வைகை நதியை இரண்டாக பிரித்து இடையிலே பாதையை ஏற்படுத்தி அவன் வந்தான். அவன் வந்து சென்றது தான் அந்த வடக்கு வாசலில் இன்றைக்கி அவன் கையை வச்சு திறந்தான். அந்த அவனுடைய சோழ முத்திரை இருந்திருக்கு. அதனால் இன்றைக்கி அந்த வடக்கு வாசலில் ஒரு வாசல் கதவு மட்டும் இன்றைக்கும் பூட்டியே இருக்கும். அவன் சோழன் வந்துட்டு போனாலும் அந்த கதவை திறக்கக்கூடாதான்ட்டான் பாண்டியன். அப்படி வந்து வணங்கி போனான். அவனுக்காக தன் பக்தனுக்காக வழிவிட்டது தான் வைகை ஆற்றை. அப்ப நான் கேட்ட கேள்விக்கு இது பொருத்தமா இருக்குமா, நீங்க முதல் சொன்ன கதை பொருத்தமா இருக்குமா? சொல்லி கேள்வி கேட்ட என்னத்தையாவது சொல்லி அந்த இடத்த நிரப்பிட்டு போகணும்னு நினைக்க கூடாது. சரிங்களா? கேட்ட கேள்விக்கு சரியான பதில் வரணும். சரின்னு ஒத்துக்கிட்டு இருந்தேன்னா திரும்ப பிடிச்சிருப்பேன். என்னது? ஓஹோ, நீங்க அந்த எண்ணத்துல நின்றுட்டு இருந்தீங்களோ? இன்னைக்கு ஒரு நாள் நாரதர் போட்ட உங்களுக்கே அவ்வளவு திமிர் இருக்குண்ணா, வருஷம் முழுக்க வள்ளி வர்ற எனக்கு எம்பூடு திமிர் இருக்கும். ஓன் திமிரா ஏன் தாரு? நீ இன்னைக்கு ஒரு நாடகத்துல தான் இந்த வேஷம் போடுவ, உனக்கு வள்ளி திருமணம் மட்டும்தான் ஆடுவேன். நான் சங்கரதாசாமி எழுதுன அம்புட்டு நாடகம் ஆடுறேன் நான். சரிதானா? மதுரையை பற்றி உனக்கு என்ன தெரியும்? நான் மதுரையிலேயே இருந்து குப்பை ஓட்டினவேன். என்கிட்ட சொல்றியா? பேசி பாரு. இருங்க, நான் இதோட விஷயத்தை முடிப்போம்னு நினச்சேன். இப்போ நான் கேட்குறேன், நீ வந்து ஒரு விசேஷம் கோவில் இதுக்கு தான் நீ மதுரைக்கு போவ, நான் மதுரையில் இருந்தவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல. இப்போ நான் கேட்குறேன், மதுரையிலே கடல் தண்ணியை வற்ற வச்சது யாரு? சொல்லுங்க. மதுரையிலே கடல் தண்ணியை வற்ற வச்சது யாரு? மதுரையில் கடல் இருக்காயா? முதல்ல கடல் வந்தது சிவபெருமானால் கொண்டு வரப்பட்டது. 7 கடல் கொண்டு வரப்பட்டது. அதனாலதான் 7 கடல் தெரு அப்படின்னு ஒரு தெரு உருவானுச்சு மதுரையில, மேலவாசி வீதிக்கு பக்கத்துல. என்ன அப்ப 7 கடலை வர வச்சாங்கல்ல, அந்த கடல் தண்ணியை வற்ற வச்சது யாரு? சரி, சொல்லி ஆகணுமா? என்னது சொல்லி ஆகணுமா? சொல்லிதான் ஆகணும்னா பெரிய மதுரைக்காரன் நானும் மதுரைக்காரன் தாண்டா அப்படிங்கிற மாதிரி மதுரையிலே நாங்களாம் இருந்தவங்க அப்படிங்கிறீங்களே, சொல்லுங்க. இது பெரிய விஷயம் இல்லை. கடல் தண்ணி வத்த வச்சவன் சிவன் தான். வேற என்ன? கடல் தண்ணி வத்த வச்சது சிவன் தான். கல்யாணம் பண்ணிக்கிறே மாட்டியா முருகனை? தயவு செஞ்சு நீங்களாம் எங்கேயும் போய் நான் மதுரையில தான் இருந்தேன், மதுரையில தனியா சங்கம் வச்சு நடத்தினேன், பாண்டிய நாடுன்னு சங்கம் வச்சு நடத்தினேன், இதெல்லாம் போய் சொல்லிக்காதீங்க. நடத்தினவன் பெரிய பெருமையா வேற சொல்லிக்கிறீங்க. மதுரைக்காரன் மதுரையில தனியா சங்கம் வச்சு நடத்தினவன். என்னத்த நீங்க தனியா சங்கம் வச்சு நடத்துனீங்க? நீங்க மதுரையில நடந்த விஷயம் என்னன்னு தெரியல. கடலை வத்த வச்சது யாருன்னா முருகப்பெருமான்றது எல்லாருக்குமே தெரியும். கடலை வத்த வச்சது சிவன் தான். அப்புறம் என்ன? நான் அடிச்சு சொல்லுவேன் சிவன் தான். நீ ஒத்துக்கிட்டா ஒத்துக்க. சிவன் கிடையாதுங்க, முருகப்பெருமான் தான் கடல் தண்ணியை வற்ற வச்சது. நான் சொல்றேன், அடிச்சு சொல்றேன். கடலை வத்த வச்சது சிவன் தான். எழுகடல் வீதின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு எனக்கு தெரியும். எழுகடல் முதல்ல எதுக்கு அங்கே வந்துச்சுன்னு எனக்கு தெரியும். யாருக்காக வந்துச்சு? காஞ்சன மாலை தன்னுடைய கணவனோடு சேர்ந்து கடலில் முங்கணும், தன்னுடைய மோட்சமடையும் நினைச்சா. கடல் இல்லை,
அவளுக்காக சிவபெருமான் 7 கடலையும் கொண்டு வந்து அங்கே வச்சாரு. தன் கணவன் கையை பிடிச்சு 2 பேரும் மூழ்கி எழுந்தாங்க. அதுக்காக 7 கடல் வந்துச்சு. அதுக்காக 7 கடல் வீதி இன்னைக்கு மீனாட்சி உங்களுக்கு பின்னாடி இருக்கு. அங்க ஒரு நந்தி சிலை வச்சிருக்காங்க. அது எங்களுக்கு தெரியும். கோயிலை சுத்தி சுத்தி வந்தவன் விஷயம் சொல்றவர் நீங்க. அப்ப கடல் தண்ணியை வத்த வச்சது யாருன்னா சிவபெருமான்றீங்க. கடல் தண்ணி வத்த வச்சு சிவன் தான், முருகன் தான், சிவன் தான், முருகன் தான். முருகனை கட்ட முடியுமா? முடியாது. முருகனை கட்ட முடியாது. முடியாதா? கட்ட முடியாது. சொல்லுங்க வார்த்தை கேளம்மா. அல்லாதே சும்மா ஒண்ணு பேசினா சரியா பேசிட்டு முடிச்சுட்டு போகணும். என்ன சரிங்களா? இங்க இருந்து இங்க கொஞ்சம் பேர் பாக்குறாங்க, ரசிகர்கள் பாக்குறாங்கன்னு நினைக்க கூடாது. வலைவொலியில போய்கிட்டு இருக்கு. இருங்க, சும்மா வாய்க்கு வந்தவெல்லாம் பேசக்கூடாது. முருகப்பெருமான் நான் சொல்றேன். சிவபெருமான் சிவன் தாங்க. இல்ல ஒத்துக்கிட்டா ஒத்துக்காட்டி போ. கட்டி வைக்கிறேன். இல்ல நான் வந்து பிரம்ம முடிச்சல என் கையை பிடிச்சு கட்டியும் இல்ல. இதுக்கு ஒண்ணு பேசாம தெரியலன்னா சொல்லிட்டு போயிருக்கணும். என்ன சரிங்களா? இவ்வளவு நேரம் பேசிட்டு ஒரு மதுரையில் இருந்தாலும் கடல் தண்ணி யாருங்க வத்த வச்சதுன்னு கேட்டா சிவபெருமான்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப இவரெல்லாம் மதுரைக்காரன்னு சொல்லலாமா? இவ்வளவு நேரம் பேசினதெல்லாம் அம்புட்டும் பொய்யா போச்சா? திருவிளையாடல் புராணத்தின்படி முருகப்பெருமான் தான் கடல் தண்ணியை வத்த வச்சாருன்றதுக்கு எனக்கு ஆதாரம் இருக்கு. நான் பேசுவேன். என்ன சரிங்களா? உங்களுடைய அனுபவத்தை நான் அசிங்கப்படுத்த கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு பேசாம விட்டு கொடுத்துட்டு போறேன். சரிங்களா? ஏன்னா என்னதுங்க அது வேறங்க. நான் பாட்டுக்கு இவரை என்னத்தையாவது பேசணும்னு வச்சுக்கோங்களேன். வலை ஒளியில போட்டு அவருடைய அனுபவம் என்ன, ஓ வயசு என்ன, நீ அவரை போய் அப்படி பேசுற. அப்படி அனுபவங்கிற கிடையாது. என்ன வேஷம் போட்டு வந்திருக்கோமோ அந்த வேஷத்துக்கு சரியா பேசணும். இல்லைன்னா அந்த வேஷம் போடக்கூடாது. எதிரில் நிக்கிற வள்ளி நம்மளை கேள்வி கேட்பாங்கன்னு தெரிஞ்சு தைரியமா தானே போட்டு வந்து நிக்கிறாரு. அப்புறம் அதுக்கு சரியான பதில சொல்லாம சிவபெருமான் தான் மொட்டை தலையில குட்டை வந்த மாதிரி சொல்லிட்டு போனா என்ன அர்த்தம்? அது நான் வேணா சொல்றேன், சிவபெருமான் கிடையாது. திருவிளையாடல் புராணத்தின்படி முருகப்பெருமான் தான் கடல் தண்ணியை வத்த வச்சார். சரிங்களா? இது இந்த விஷயம் இதோட முடியாது. அடுத்த வருஷம் மறுபடியும் அவரே நாரதரை போடுங்க. அவரையே நாரதரை போடுங்க. என்ன சரிங்களா? என்னையவே வள்ளியா போடுங்க. இந்த விஷயத்தை நான் அவர்கிட்ட கேட்க மாட்டேன். விடியக்குள்ள கல்யாணம், எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துருங்க. நானும் போய் கல்யாணத்துக்கு ஏற்படலாம் பண்ணணும் மாலையா? உள்ள போனவர் இப்ப எதுக்கு வெளில வராரு? இருங்க, அப்படி இல்ல. நீங்க முடிச்சிட்டு உள்ள போயிட்டீங்க. என்ன வலையதளத்தை போடுவாங்க. அவர் அனுபவத்துக்கு நீ பேசுற, நீ எனக்கு பாவப்பட்டு பச்சாதாபப்பட்டு விட்டுட்டு போறியா? அப்ப நீங்க சொல்லிருக்கணும்ல. அப்ப நீங்க நிக்காம விஷயத்தை சொல்லிருக்கணும்ல. நீங்க தண்ணி வத்த வச்ச முருகன் இல்ல. ஆமா. எப்படின்னு கதையை சொல்ல பாப்போம். சொல்லி கொடு. நான் சிவங்கிறேன், நீ முருகன் இல்ல. எப்படி வத்த வச்சான்னு சொல்லு. நான் சொல்றேன், முருகப்பெருமான் கடல் தண்ணியை வத்த வச்சாருங்கிறதுக்கு நான் ஆதாரம் சொல்றேன். மொத்த திருவிளையாடல் புராணத்திலே 64 கலைகள் இருக்கு. 64 திருவிளையாடல் இருக்கு. அந்த 64 திருவிளையாடலே 13வது படலத்துல போட்டிருக்காங்க முருகப்பெருமான் தான் கடல் தண்ணியை வற்ற வச்சார் அப்படின்னு. ஏன்னா முருகப்பெருமானாகப்பட்டவர் 100 யாகம் நடத்தினால் இந்திர பட்டத்தை அடையலாம்ங்கிறது நியதி. அப்ப 96 யாகத்தை முடிச்சுட்டார். மிச்சம் இருக்கிறது 4 யாகம் தான். அதை நடத்தினா இந்திர பதவி அடைஞ்சிடுவார். இதை தெரிந்து கொண்ட இந்திரன் என்ன பண்றான்? வர்ணனு கிட்ட போய் மழையை பெய்ய சொல்றான். அப்படி மழையை பெய்ய சொல்லும் பொழுது கடல் தண்ணி ஆகப்பட்டது கொந்தளிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆகா, இது கொந்தளித்து வந்தால் மதுரையும் பதையை அழிச்சிருமே, நாட்டை அழிச்சிருமே, என்ன பண்ணலான்னு யோசிக்கும் பொழுது அப்பத்தான் முருகப்பெருமானிடம் சொன்னாங்க, அப்பா உன்னுடைய கையில் இருக்கக்கூடிய வேலாயுதத்தால் இந்த தண்ணியை வற்ற வைக்கலாம் என்று சொல்ல முருகப்பெருமான் தன் கையில் இருந்த ஆயுதத்தை எரிய கடல் தண்ணியாகப்பட்டது பற்றியது அப்படிங்கிறது 13வது படலத்துல போட்டிருக்கு. சும்மா ஆதாரம் இல்லாம நான் சொல்ல மாட்டேன். ஆதாரத்தை நானும் சொல்லுவேன். என்ன அப்படி நீங்க சிவன் தான் கடல் தண்ணி வத்த வச்சாங்கிறது திருவிளையாடல் புராணத்துல இருக்கிறத நானும் சொல்லுவேன். நீங்க சொல்லுங்க. நீங்க சரி சொல்லுங்க சொல்லுங்க அப்பா. 64 திருவிளையாடல்கள் மதுரையில செஞ்சிருக்கார் சிவன். நீங்க யார் வேணாலும் திருவிளையாடல் புராணத்தை எடுத்து பாத்துக்கலாம். இல்ல இன்னைக்கு என்ன வேணாலும் வலைதளத்துல எல்லாத்தையும் வருது, செல்லுல வருது, நீங்க எடுத்து பார்க்கலாம். கூகுள்ல சர்ச் பண்ணி பாத்துக்க. அதே திருவிளையாடல் புராணத்துல 18வது கதையில இருக்கு. நீ சொன்னது 13, நான் சொன்னது 18ல இருக்கு. சிவன் வத்த வச்சதுக்கு காரணம் ஏன் தெரியுமா? அபிஷேக பாண்டியன் ஆகப்பட்டவன் சித்ரா பௌர்ணமி என்று சிவபெருமானை தரிசிப்பது வழக்கம். அதே நாளில் இந்திரன் ஆகப்பட்டவன் சிவபெருமானை தரிசிக்க வர்றான். அப்ப சிவபெருமானை தரிசிக்க வரும்பொழுது மன்னர் உள்ள இருக்காங்கிற காரணத்தினால இந்திரன் ஆகப்பட்டவன் வெளியே காக்க வைக்கப்படுறான். வெளியே காத்து நிற்கிற கோபத்தில் என்ன செய்யறான்? தேவேந்திர லோகத்துக்கு செல்றான். தன்னுடைய ஆட்கள் எல்லாம் சொல்லும்போது அப்ப வர்ண பகவான் பார்க்கறான், தன்னுடைய தலைவனுக்கு இப்படி ஒரு நிலைமையா, அவனை காக்க வச்சுட்டாங்களேன்னு. தண்ணிக்கு அதிபதியானவன் யாரானா கடலோ கம்மாயோ ஆறோ குளமோ எதுவாக இருந்தாலும் தண்ணிக்கு அதிபதி யாரானா வர்ண பகவான் என்ன செய்கிறான்? கடல் நீரை மொத்தமாக கொண்டு வந்து மதுரையில் இறக்குறான், மதுரையை அழிக்கணும்னு. அப்போ என்ன செய்கிறார் சிவபெருமான்? தன்னுடைய பக்தன் அபிஷேக பாண்டியனை காப்பதற்காக
மேகங்களை எல்லாம் அழைத்து அந்த கடல் நீரை புறான் உறிஞ்ச செய்து கடலை வத்த வைத்தாருங்கிறது 18வது படத்துல இருக்கு. எடுத்து பாத்துக்க, உண்மையா இல்லையா பொய்யா பாத்துக்க. ஆரம்பத்துல சொல்ல வேண்டியது அப்ப முருகப்பெருமான் கடல் தண்ணி வத்த வைக்கலங்கிறீங்களா? அப்புறம் நான் சொன்னது இல்லையா? அப்ப நான் சொன்னது இல்லையா? நான் சொன்னேனா இல்லையா? 13வது படத்துல இருக்கா இல்லையா? 18ல இது இருக்கா இல்லையா? இருக்குதா? நான் அப்ப நீ படிச்சிருக்கீங்களா? நானும் படிக்காம வந்திருக்கேன். உள்ள போனவர் எதுக்கு இந்த திரும்ப அந்த பதில சொல்றீங்க? நான் தான் சொல்ல காட்டுறீங்களா? காட்டிக்கணும் சரிங்களா? என்ன உள்ள சொல்றீங்க? முடிச்சிட்டு உள்ள போனா உள்ள போக வேண்டியதானே? அப்படி போய் எதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டு இருக்கீங்க? அப்படி உன்னை விட்டுட்டு போன அவசியம் இல்ல. நான் சொன்னது கதை சொல்லி நிரூபிச்சிருக்கேன். வார்த்தை அளந்து பேசு. உம்மா தெரியாம பேசிட்டு இருக்க.